அதான் எங்களுக்கும் தான் ஸ்ரீநிதி போர் அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப போர் அடிக்குது. விளையாடுறதுக்கும் யாரும் இல்லை, 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஆமாண்ணா, என்ன விளையாடணும்னு தெரியல, ரொம்ப போர் அடிக்குது. சரி யோசிக்கலாம் இருங்க என்ன விளையாடுறதுன்னு. சரி சரி யோசிக்கலாம், எல்லாரும் யோசிங்க என்ன விளையாடலாம்னு சொல்லிட்டு. ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஸ்ரீநிதி சீக்கிரம் சொல்லு. ஸ்ரீநிதி சீக்கிரம் சொல்லு. உங்ககிட்ட பலூன் இருக்கா? இல்லையே, தேடி தான் பார்க்கணும். சரி நீங்க போய் தேடி பாருங்க. பலூன் கிடைச்சிச்சுன்னா அந்த கேம் சொல்றேன். என்னன்னு இப்பயே சொல்ல வேண்டியதானே ஸ்ரீநிதி? ஆமா இப்பயே சொல்லலாம். என்ன உனக்கு? நீங்க போய் பலூன் எடுத்து வாங்க. என்கிட்ட பலூன் இல்லை, அதனால தான் கேட்குறேன். சரி நாங்கள் போய் தேடி பார்க்குறோம் 3 பக்கமும். நான் போய் அயன் பாக்ஸ் ரூமு, தையல் மிஷின் ரூம்லலாம் போய் பார்க்குறேன். சரியா? நீங்கள் கீழே பாரு. இங்கே இந்த வாட்டிக்குள்ளே எங்கேயாச்சும் சிக்கியிருக்கா பலூனு? நம்ம கிச்சனு அப்புறம் பீரோவில் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ரூமில் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே தானே நம்ம ரூமு. இங்கே புக்கு இருக்குது, சூட்கேஸ் இருக்குது. சூட்கேஸில் பார்க்கலாம். சூட்கேஸில் இருக்க வாய்ப்பு இருக்கா அதிகமாக? சரி நம்ம அவங்க எடுத்துகிட்டு வர முடிக்கலும் கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்து வேடிக்கை பார்க்கலாம். வேடிக்கை பார்க்கலாம். அண்ணா இங்கே பாருங்கண்ணா, பலூன் வந்து விழுவுது. நான் மேலேருந்து பலூன் வந்து விழுவணுண்ணா, அதிசயமாக இருக்குது. சீக்கிரம் வாங்க. அச்சோ எவ்வளோ பலூன்னு, 4 பேர் இருக்கோம், 4 பலூனே கொடுத்துட்டாங்க கடவுள். அண்ணா அக்கா சீக்கிரம் வாங்க. என்னது பலூன் கிடச்சிருச்சா? என்னது பலூன் கிடச்சிருச்சா? இருங்க ஓடி வரேன். என்னது பலூன் கிடச்சிருச்சா? இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. 4 பலூன்னு, 4 பேருக்கு 4 பலூனே கிடச்சிருச்சுப்பா. ஆமாம் அதிசயமாக இருக்குது. இப்போ 4 கலர்லேயும் பலூன் இருக்கு. நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். எனக்கு தான் ப்ளூ கலர் கூட. நான் தானே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ளூ கலர், உங்களுக்கு லைட் ப்ளூ தான். எனக்கு பார்த்தீங்களா டார்க் ப்ளூலேயே ஒரு காலர் மாதிரி இருக்கா. அப்போனா எனக்கு தான் ப்ளூ, டார்க் ப்ளூ. சரி அப்போ நான் பர்பிள் எடுத்துக்கிறேன். நான் அப்போ ரெட் எடுத்துக்கிறேன்ப்பா, என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் இருக்குது. சரி நான் அப்போ பிங்க் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸ்ரீநிதி அதான் பலூன் கிடச்சிருச்சுல, சீக்கிரமாக சொல்லு என்ன கேமுன்னு. சரி உங்ககிட்ட டேப் இருக்கா உங்கள் வீட்டில்? என்னடி டேப் இல்லாமல் எந்த வீடுமே இருக்காது. கரெக்டாக சொன்னீங்க. இப்போ டேப்பில் போய் இந்த எல்லா பலூனையும் தண்ணி பிடிச்சி நாட் போட்டு எடுத்துருவாங்க. நாங்களே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். நீ மட்டும் யாரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்க. நீ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீ. சரி சரி இதுக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தண்ணி தான் பிடிக்க தெரியும், நாட் போட தெரியாது. சரி 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 நான் நாட் போடுறேன். பாலு, ரோசி, ஸ்ரீநிதி மட்டும் பிடிங்க. நான் அவங்க எல்லாத்துக்கும் நாட் போட்டு தரேன். சரி வாங்க போய் பிடிக்கலாம். வாங்க போய் தண்ணி பிடிக்கலாம் இந்த பலூனில். சரி சரி சீக்கிரம் வாங்க. ஸ்ரீநிதி வா, நம்ம இப்போ பிடிக்கலாம். சரிங்கண்ணா, நீங்கள் ஃபஸ்ட்டு புதிங்க. என்கிட்ட பலூன் இருக்கு, நான் 2ஆவதாக வந்து பிடிச்சிக்கிறேன். சரி சரி இந்த பலூனை இந்த டேப்பில் ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. சரி இப்போ திறந்து விட்டுறலாம். ஸ்ரீநிதி பார்த்துக்கோ. சரி அண்ணா. அண்ணா போதும் ஸ்டாப் பண்ணுங்க அண்ணா. நல்ல வேலை நான் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப ஆகி கீழே விழுந்திருக்கோம். ஸ்ரீநிதி இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாம். சரி பிடிங்க, நான் விழுந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஓகே ஓகே போதும் ரொம்ப பெருசாது. இப்போ எடுத்து சுமத்திக்கிட்ட கொடுத்தலாம், அவன் நாட் போட்டு கொடுத்துருவா. ஃபஸ்ட்டு பலூனு ரெட் கலர் பலூனா? கொடுங்க நான் நாட் போட்டு தரேன். சரி ஓகே. இந்தாடி ரோசி, நீ இந்த பலூனை நான் அவங்க பிடிச்சி தருவாங்க. நான் நாட் போட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ இந்த பலூனை ஓடாமல் பத்திரமா பார்த்துக்கோ. சரியா ரோசி? சரி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பலூன் சீக்கிரமாக பிடிச்சிட்டு வாங்கப்பா. சரி சுமதி அக்கா, நாங்கள் சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்துடுறோம். அண்ணா இப்போ நவருங்க, நான் இப்போ பிடிக்கிறேன். சரி ஸ்ரீநிதி இரு நவுறேன். சரி அண்ணா, ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ளூ கலர்
ஃபிட் பண்ணு ஸ்ரீநிதி. சரி அண்ணா, சீக்கிரம் ஃபிட் பண்ணுறேன். அண்ணா நான் ஃபிட் பண்ணிட்டேன். சரி ஸ்ரீநிதி, இப்போ டேப் ஓப்பன் பண்ணு. சரி அண்ணா, ஓப்பன் பண்ணுறேன். போதும் ஸ்ரீநிதி, நிறுத்து நிறுத்து. அம்மா, ஐயோ நான் விழுந்துட்டேனே. அதுக்கு தான் ஸ்ரீநிதி சொன்ன ஸ்டாப் பண்ணு சொன்னனா இல்லையா? அண்ணா எனக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாருங்கண்ணா. சரி இரு, வந்து பார்க்குறேன். ஸ்ரீநிதி ஒன்றும் ஆவலல்ல, எந்திரி. சரி அண்ணா, எந்திரிக்கிறேன். என்ன ஸ்ரீநிதி, பார்த்து உட்கார மாட்டியா? அண்ணா நான் என்ன பண்ணுறேன், இந்த டேப் தானே வலிக்கி விட்டுச்சு. சரி இப்போ பலூனை புடி. பலூன் எங்க? என்கிட்ட தான் இருக்கு, தரேன் இரு. இந்த ஸ்ரீநிதி இப்போ ஃபிட் பண்ணு. சரி அண்ணா. சரி ஸ்ரீநிதி இப்போ புடி. சரி அண்ணா, இப்போ டேப்பை திறந்து விடுறேன். கொஞ்சம் இது முடிக்கல, வந்தோடனே ஆஃப் பண்ணிடு ஸ்ரீநிதி. சரி அண்ணா. இப்போயாச்சும் சொதப்பாம பண்ணு. கீழே விழுந்துட்டேன்னா உங்கள் அம்மா என்ன ரோசியே சுமத்தியே தான் திட்டுவாங்க, சரியா? சரி என்னையும் தான் திட்டுவாங்க, ஒழுங்கா உட்கார மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது வெட்டி கதெல்லாம் பேச வேண்டாம். இப்போ நீ டேப்பை திறந்து விடு. சரி அண்ணா, திறந்து விடுற. ஸ்ரீநிதி நிறுத்து. என்ன ஸ்ரீநிதி, ஒழுங்கா பிடிக்க மாட்டியாடி? பலூனா கீழே விழுந்துருச்சு. சரி வா, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பிடிக்கலாம். இடுங்க, பலூன் எடுத்துட்டு வந்து. அம்மா வலிக்குதே அம்மா. அண்ணா என்ன பலூன் ஓட்டையா இருக்கு? என்னது ஓட்டையா இருக்கா? எல்லாமே ஒன்னால ஸ்ரீநிதி. போதும், ஆஃப் பண்ணுன்னு சொன்ன, பெருசா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விட்டியடி. ஐயோ சாரி அண்ணா. அதான் இன்னும் கொஞ்சம் பிடிக்காதுன்னு சொன்னா இல்லையா? எங்கன்னா நீ சொன்ன? நான் சொல்லிட்டேன், உனக்கு அறிவில்ல. சரி வா, இப்போ எந்திரிச்சு. ஐயோ என்னோட ப்ளூ கலர் பலூன் போயிடுச்சு. எனக்கு இன்னொரு பலூன் இல்லை. சரி அழாத. என்கிட்ட ஆல்ரெடி ஒரே ஒரு எல்லோ கலர் பலூன் இருந்துச்சு, அதை நான் உனக்கு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, அதுவும் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவே கிடச்சிச்சு. சரி வாங்கினா, இப்போ இந்த பலூனை பிடிக்கலாம். சரி வா, எஞ்சி வா. சரி இந்த ஸ்ரீநிதி, இந்த பலூனாச்சும் ஒழுங்கா பிடி. இதுக்கப்புறம் என்கிட்ட பலூன் இல்லை. சரி அண்ணா, இது பத்திரமா பிடிச்சிடுறேன். கொஞ்சமா பிடிச்சாலே எனக்கு போதும். சீக்கிரம் பிடி. ஓகே அண்ணா, ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமா மெதுவா டேப் ஓபன் பண்ணு. சரி அண்ணா. போதும் நிறுத்து. நிறுத்திட்டேன் அண்ணா. இப்போ வா, நம்ம சுமதி கிட்ட போய் பலூனை கொடுக்கலாம். ஓஹோ, நெக்ஸ்ட் பலூன் எல்லோ கலர் பலூனா? கொடுங்க, நான் நாட் போட்டு தரேன். சரி இந்தா ரோசி, பத்திரமா வச்சுக்கோ. நாட் போட்டு வச்சுக்கோ. ஏங்க பாரு, ஓடுது பாரு. புடி பிடிச்சிட்டேன். இங்கே வச்சிடுறேன், ஓரமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பலூன் பிடிக்க சொல்லுங்க சீக்கிரம். சுமதி பிடிக்க சொல்லு. இரு, கத்திக்கிட்டே இருக்கிற. எதுக்கு ரோசி இப்படி கத்துற? இரு சொல்கிறேன். பாலு, நெக்ஸ்ட் பலூன் பிடிச்சிட்டு வாடா. சரி ரோசி, பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஸ்ரீநிதி, இந்த பக்கம் வா. நான் தானே இப்போ பிடிக்கணும், நான் முன்னாடி வரேன். சரி அண்ணா, நான் பின்னாடி போகிறேன். அண்ணா சீக்கிரம் போதீங்க. பிடிக்கிற ஸ்ரீநிதி. சரி, நம்ம சீக்கிரம் பிடிச்சிடலாம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. அண்ணா ஃபிட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ஸ்ரீநிதி, ஃபிட் பண்ணிட்டேன். சரி சீக்கிரம் டேப் ஓப்பன் பண்ணுங்க. அண்ணா சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க. ஸ்ரீநிதி, நீ கீழே விழுந்தது இல்லாம என்னையும் தட்டி விட்ட. அண்ணா சாரி அண்ணா, என்ன எடுத்து விடுங்க அண்ணா. சரி இரு, வந்து எடுத்து விடுறேன். அம்மா என்னையும் எடுத்து விடணும் போலயே. என்ன ஸ்ரீநிதி, நீ ஒழுங்கா பார்த்து உட்கார மாட்டியா? நீ கீழே விழுந்தது இல்லாம என்னையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுருக்குற. ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கும் உனக்கும். எங்க அம்மாவை என்னை திட்டுவாங்க, எனக்கும் வலிக்கும். உங்க அம்மா உன்னை திட்டுவாங்க, உனக்கும் வலிக்கும்ல. காயம் பட்டுருச்சுன்னா எப்பா 3 வாட்டி கீழே விழுந்துட்டோம். காயம் பட்டிருந்துச்சுன்னா அவ்வளோதான். உங்க அம்மாவும் எங்க அம்மா சண்டைக்கு வந்துடுவாங்க.
சரி சரி, இதுக்கப்புறமேட்டு கீழே விழுந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான். இப்போ புடி. சரிண்ணா. ஸ்ரீநிதி புடி. ஸ்ரீநிதி போதும் 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 போதும், அப்படியே விட்டுரு. எடுத்துட்டு சுமதிக்கிட்ட போய் கொடுத்துட்டு வா. நான் எத்தனை வாட்டி போயிட்டேன், இப்போ நீ போ சுமதிக்கிட்ட போய் கொடுத்துட்டு வா. சரி அண்ணா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, நெக்ஸ்ட் பலூன் வந்து பிங்க் பலூனா? ஆமாக்கா, இந்தாங்க. சரி கொடுங்க, நான் நாட் போட்டு தரேன். சரி சரி ரோசி, இந்தா பத்திரமா பிடிச்சிக்கோ. சரி சுமதி, பிடிச்சிக்கிறேன். ஸ்ரீநிதி, நெக்ஸ்ட் பலூன் போய் பிடிச்சிட்டு வா போ. சரிங்க அக்கா, பாலோண்ணா அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி ஸ்ரீநிதி, எடுத்துட்டு வந்துட்டியா? குடு. இந்தாங்க, நான் பிடிங்க. அம்மா, ஐயோ, இந்த ஸ்ரீநிதியோட பெரும் பாடா இருக்கு. இரு வர ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி, உனக்கெல்லாம் அறியவே இல்லை. ஒழுங்கா உட்காரு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறேன். ஏஞ்சி வாடி. அண்ணா, எனக்கு இச்சாதண்ணா. காய் எதுவும் படல? காயெல்லாம் எதுவும் படலனா வலிக்குது அம்மா. எத்தனை வாட்டி விழுந்துட்டேன். அது ஓன் தப்பு. ஏஞ்சி வா. அண்ணா உட்காரலாம். சரி சரி வா, பிடிக்கலாம் வா. அண்ணா, எனக்கு ரொம்ப வலிக்குதுண்ணா. அதுக்கு தான் சொன்னேன், ஒழுங்கா உட்காருன்னு. கேட்டியா நீனு? அண்ணா சாரி, நான் புடிண்ணா இப்போ. சரி சரி வா, பிடிக்கலாம். அண்ணா, சீக்கிரம் சாப்பாடு தந்து விடுங்கண்ணா. இரு ஸ்ரீநிதி, அவசரப்பட்டுட்டே இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்கிறேன். இது திறந்து விட்றேன். இரு ஸ்ரீநிதி, ஓப்பன் பண்ணுறேன். அண்ணா போதும், நிறுத்துங்க. அண்ணா, இப்போ சுமதி அக்கா கிட்ட போய் நீங்கள் கொடுங்க. நான் தான் போன வச்சு கொடுத்துட்டேன். போகிறேன் இரு. ஓஹோ, நெக்ஸ்ட் பலூன் பர்பிள் பலூனா? குடு, நான் நாட் போட்டு தரேன். இந்த சுமதி பிடிச்சி நாட் போட்டு கொடு. குடு. இந்தாப்பா, நாட் போட்டேன். அந்த ஸ்ரீநிதி என்ன பண்றா? இறங்கி வர சொல்லு அவளை. ஸ்ரீநிதி, இறங்கி வா. அவ்வளோதான், எல்லா பலூனும் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சுல. என்ன கேம்னு சொல்லிட்டு வா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்காக? இதோ வரேண்ணா, இருங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி, இப்போயாச்சும் என்ன கேம்னு சொல்லு. இதோ சொல்கிறேண்ணா. 4 பலூன் இருக்குதா? ஆமாம் இருக்கு. அதுக்கு இப்போ என்ன? சொல்லு இப்போ. இந்த 4 பலூனை எடுத்து ரோடு இருக்குல்ல, ரோடு. ஆமாம், ரோடு இருக்கு. அதில் இந்த 4 பலூனையும் அவங்க பலூனை எடுத்து பின்னூசி எடுத்து குத்தி கீழே உடைச்சா ஜாலியாக இருக்கும். அந்த கேம் தான் நான் சொல்ல வந்தேன். அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி இழுத்து மண்டையே வெடிச்சிருச்சு எங்களுக்கு. சரி வா, போய் விளையாடலாம். வாங்கக்கா, போய் விளையாடலாம். நான் தான்ப்பா ஃபஸ்ட்டு உடைப்பேன். சரி அக்கா, நீங்களே ஃபஸ்ட்டே உடைங்க. சரி நான் கடைசியாக உடச்சிக்கிறேன். நான் இப்போ செகண்டாக உடச்சிக்கிறேன்ப்பா. ஸ்ரீநிதி, நீ இப்போ தேர்டாக உட. சரிக்கா, நான் தேர்டாகவே உடைக்கிறேன். சரி வாங்க உடைக்கலாம். அக்கா, நம்ம பின்னூசி வச்சு குத்துனா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. நம்ம கீழே போட்டு பார்க்கலாம். இந்த பலூன் ஸ்ட்ராங் பலூன், இது உடையவே உடையாது. நம்ம ஃபுல்லாக வேகமாக போட்டு உடைச்சாதான் உடையும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால அப்படி பண்ணலாமா? சரி சுமதி, நீ சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியே பண்ணலாம். ஆமாப்பா, ஸ்ரீநிதி சொல்கிற மாதிரியே பண்ணலாம். எனக்கும் பிடிச்சிருக்கு, அப்படியே பண்ணலாம். சரி, அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு உடைக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நானே உடைக்கிறேன். சீக்கிரம் போடலாம். சூப்பராக உடஞ்சிருச்சு. ஒரே டேக்லேயே ஃபஸ்ட்டே உடஞ்சிருச்சு. ஜாலி என்னதான் ஃபஸ்ட்டு. ஒரே டேக்லேயே உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட்டு ரோசி, நீ வந்து உட. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நான் தான் உடைக்க போகிறேன். எனக்கும் சுமதிக்கு விழுந்த மாதிரியே ஒரே டேக்லேயே விழுந்துடணும். ஐயோ, சரி நம்ம போடலாம். ஒரே டேக்லேயே விழுந்துருச்சு. சூப்பர், நான் நினச்ச மாதிரியே விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீநிதி, நீ இப்போ போடு. சரி, இப்போ நம்ம போடலாம். நம்மளுக்கும் ஒரே டேக்கில் வந்துடணும். ஐயோ, உடைய மாட்டேங்குதே. ஸ்ரீநிதி, அடுத்த வாட்டி போடு. ஒன்றும் இல்லை, போடு. சரிங்க, நான் போடுறேன். சரி, திரும்பியும் நானே போட்டு பார்க்குறேன். சீக்கிரம் போடலாம். உடஞ்சிருச்சு. சூப்பர். நெக்ஸ்ட்டு நான் தான் போடணும். இப்போ சீக்கிரம் போடலாம். நமக்கு ஒரே டேக்லேயே விழுந்தா சூப்பராக இருக்கும்.
சரி போட்டு பார்க்கலாம். அச்சச்சோ என்னது இது, விழவே இல்லை. சரி திருப்பி போட்டு பார்க்கலாம். என்னது இது, திருப்பி விழல. திருப்பி போட்டு பார்க்கலாம். ஐயோ விழுவவே மாட்டேங்குது, உடையவே மாட்டேங்குது. ஸோ இப்போ நல்லா ஓங்கி போடலாம். அச்சச்சோ உருண்டு போதே, நல்ல வேலை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். சீக்கிரம் போடலாம். என்னது இது, உருண்டுட்டே போகுது. சரி எடுத்துகிட்டு வந்தாச்சு, திருப்பி போட்டு பார்க்கலாம். இங்கே நல்லா வெயிலில் போடுவோம். அச்சோ உருண்டுட்டு போயுதே. சரி எடுத்துகிட்டு வந்தாச்சு, திருப்பி போட்டு பார்க்கலாம். நல்லா ஓங்கி போடலாம். இப்போயே விழலையே. அச்சோ நில்லு பலூனு. இப்போ போட்டு பார்க்கலாம். அச்சோ ஓடாதே, நில்லு பலூனு. நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்தாச்சு, இப்போ போடுவோம். நல்லா ஓங்கி போடுவோம். உடஞ்சிருச்சு. நல்ல வேலை, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உடச்சி இந்த பலூனு. ஈஸியாக இருந்திருக்கும். இன்னைக்கு கேம் ரொம்ப சூப்பராக போச்சுலப்பா. ஆமாண்ணா, இன்னைக்கு கேம் ரொம்ப சூப்பராக போச்சு. நான் சொன்ன கேமில் அதனால தான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேவ் ஷார்ட்ஸ் அண்ட் விளாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனல் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ், இல்லைனா பார்பி ஸ்டோரி பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் எந்த வீடியோனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாச்சும் வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸு போஸ்ட்டு எதில் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வந்து கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு வரணும். உங்களுடைய கமெண்ட்ஸோட டவுட்ஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட் ஆச்சு வந்துச்சுன்னா தான் அந்த லாங் வீடியோ 10 minutes வீடியோ போடுவோம். அதனால் இந்த சேனல் பற்றி டவுட், பார்பி ஸ்டோரி பற்றி டவுட், பார்பி பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 10 questions வந்தாவாச்சு நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். சப்போஸ் 10 question மேலே கீழே வந்துச்சு அப்படின்னா நாங்கள் கமெண்ட்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். அதுக்குன்னு தனி லாங் வீடியோ போட மாட்டோம். அப்படியும் சப்போஸ் உங்களுக்கு லாங் வீடியோ வேணும்னா அது கொஞ்ச நாள் கழித்து வரும். என்னன்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், இந்த மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது நம்ம சேனல் ஆரம்பித்து 1 year ஆயிடுச்சு. நம்மளுடைய ரெகுலர் ஆடியன்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிளியராக தெரியணும் அப்படின்னா நாங்கள் வந்து நிஷா அப்புறம் கார்த்திக் வந்து லைவ் போட்டிருப்பாங்க. அது நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா மறக்காமல் அந்த லைவை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைவில் வந்து அது இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, பாய். வீடியோ பெறுகிறேன். நான் உங்கள் நீலு.